Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குளத்தூர் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பெருங்குளத்தூரில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் ஜிட்லபாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. 4 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்களும் அரசு ஊழியர்களும் கோபத்துடன் இருப்பதால் 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும். கோவை மாவட்டம் வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. 2026ல திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? யாராவது நல்லா இருக்காங்க? நிம்மதி அந்த ஆட்சியில ஏழை நல்லா இருக்காங்களா? நடுத்தரவு நல்லா இருக்காங்களா? தொழில் முதலீட்டாளர் நல்லா இருக்காங்களா? தொழிலாளர் நல்லா இருக்காங்களா? விவசாயிகள் நல்லா இருக்காங்களா? யாருமே நல்லா இல்லை. திமுக எப்பவுமே ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த அரசு ஊழியர் அவங்களே இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் ஒட்டுமொத்த மக்கள் நினைக்கிறாங்க. எந்த வேலையுமே நடக்கல. ஆகவே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல், அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைய வேண்டும். 4 ஆண்டு திமுக ஆட்சியில் மக்களுக்கான எந்த திட்டங்களும் செய்யாமல் மின்கட்டணம், சொத்து வரி, பால் விலை என அனைத்தையும் உயர்த்தி ஸ்டாலின் அரசு மக்களை சிரமப்படுத்தி வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுத்த போது விமர்சித்த ஸ்டாலின் தற்போது மக்களுக்கு பொங்கல் பரிசாக அல்வாதான் கொடுத்துள்ளார் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. பொங்கல் பரிசெல்லாம் உங்களுக்கு தெரியும். எடப்பாடி கொடுத்தாரு, 2000 ரூபாய் கொடுத்தாரா? பொங்கல் பரிசு ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தாருல. என்ன கொடுத்தாங்க? அரிசியா அல்வா கொடுத்தாங்களா? ஆமா, அரிசி கூட அல்வா கொடுத்தான்னு சொல்றாங்க. கரெக்ட். இப்ப அதுதான் ஒண்ணுமே கொடுக்கல. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, கள்ளச்சாராயம் போன்றவற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. அதேபோல கற்பழிப்பு, கொலை, கொள்ளை என்று நடக்காத நாள் இருக்கின்றதா? அண்ணன் அவர்கள் அறிக்கைவிட்டார். தினந்தோறும் 10 கொலை நடக்கிறது என்று நமது பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்கள் அறிக்கை விட்டார். உடனே மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரி எழுதுகின்றார், தினந்தோறும் 10 கொலை நடைபெறவில்லை, தினந்தோறும் 8 கொலை தான் நடைபெற்றது, 2 நாட்களில் 16 கொலை தான் நடைபெற்றது என்று சொன்னார். இதுதான் ஆட்சிக்கு அழகா? ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 5 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயது பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தினந்தோறும் பாலியல், 5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்து செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு எப்படி? கற்பழிப்புல கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 5 பேர் 10 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் கற்பழிப்பு. விடியா திமுகவின் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தமிழகம் முழுவதும் கிடைக்கின்றது. ஸ்டாலின் ஏழை எளிய மக்களுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ ஆட்சி நடத்தவில்லை, அவரது குடும்பத்திற்காக மட்டுமே இந்த ஆட்சியை நடத்தி வருகிறார் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விமர்சனம். இந்த 3 ஆண்டு ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெரு இல்ல. போற போக்க பார்த்தா தமிழ்நாடு பேரே மாறிடுது. கஞ்சா மாநிலமா? முழுக்க முழுக்க கஞ்சா. எங்கே பார்த்தாலும் கஞ்சா. எல்லா பள்ளி வாசலிலும் போதை வசதிகள். திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள ED அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜர். கதிரானந்துக்கு சொந்தமான வீடு மற்றும் கல்லூரியிலிருந்து சுமார் 14 கோடி ரூபாய் அண்மையில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்காக ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. 7 நாட்கள் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் ஞானசேகரனுக்கு உண்மையில் வலிப்பு ஏற்பட்டதா அல்லது விசாரணையை தாமதப்படுத்த நாடகமா என மக்கள் கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறை சீருடை மற்றும் வாக்கி டாக்கியுடன் உலா வந்ததாக அதிர்ச்சி தகவல். சிறப்பு விசாரணை குழு இது குறித்து விசாரணை நடத்தவும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பெற்றோர் பொதுமக்கள் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் 3 பெண்கள் யார் என ஞானசேகரனிடம் சிறப்பு குழு விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய யார் அந்த சார் என்பது குறித்தும் ஞானசேகரனிடமும் சிறப்பு குழு அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல். வேலையே பயிரை மேய்வது போல் போலீசாரை குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது. நிதி நிறுவன ஊழியரிடம் 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் கைதான எஸ்எஸ்ஐ ஐடி அதிகாரியின் ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து. அண்ணாநகர் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் வெளியானது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முழுமையான இழப்பீடு சிறுமிக்கு வழங்கப்படவில்லை என கூறப்பட்ட நிலையில் விரைவாக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவு. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த பெண் பொறியாளருக்கு பாலியல் தொல்லை. தனியார் நிறுவன மேலாளர் ராஜாராமன் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 22 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 16 வயது சிறுவனை ஆசை வார்த்தை கூறி வெளியூருக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த 24 வயது பெண் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே 15 வயதுடைய மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்தினரற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய இளைஞர்கள் திருமணம் செய்யாமல் வாழ்ந்துவிட்டு ஏமாற்றியதாக 30 நாட்களில் சென்னை பெண்கள் 2 திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் புகார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை விடியா திமுக அரசு மெத்தன போக்குடன் கையாளுவதால் அச்சமின்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆர்கே நகரில் காவல்துறையினர் தனது புகாரை ஏற்க மறுத்ததால் மனம் உடைந்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. திராவிட மாடல் ஏவல் துறையின் அலட்சியத்தால் ஒரு இளைஞரின் உயிர் பறிபோயிருப்பதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் வாய் திறக்க வேண்டுமென ஆதங்கம். தஞ்சாவூர் மாவட்டம் அருமலைக்கோட்டையில் ஆடு மாடு மேய்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முதியவர் பீர் பாட்டிலால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். மேடைக்கு மேடை விடியா திமுக முதல் அமைச்சர்கள் வரை சாதிய மோதல்களே இல்லை என வாய்க்குழிய பேசி வரும் நிலையில் பட்டியலின சமூக மக்கள் தொடர்ந்து தாக்கப்படும் அவலம். கிருஷ்ணகிரியில் தங்கையின் கணவரை நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் அடியாட்களை வைத்து வெட்டி படுகொலை செய்த மைத்துனர். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நிகழாத நாட்களே இல்லை எனும் அளவிற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ள அவலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 2 லட்சம் ரூபாய் பணத்திற்காக மது போதையில் தந்தையை அடித்துக் கொன்ற கொடூர மகன். விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை மூடாமல் அதன் மூலம் ஈட்டுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதால் மதுவால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து அதல பாதாளத்திற்கு சென்ற சட்டம் ஒழுங்கு. சென்னை அடுத்த மாம்பாக்கத்தில் மதுபான கூடம் ஒன்றில் மது போதையில் புகுந்த ரவுடிகள் ஊழியர்களை பட்டாக்கத்தியால் வெட்டி தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ரவுடி கும்பலை கைது செய்யாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொள்ளுக்குன்றத்தில் வீட்டில் 2.5 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட சகல போதைப் பொருட்களும் சரளமாக கிடைப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூரில் காலேஜ் ரோடு பகுதியில் விற்பனைக்காக 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த 5 இளைஞர்கள் பிடிபட்டனர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. பீகாரில் இருந்து சென்னை வந்த ரயிலில் 7 சவரன் நகை திருட்டு. பீகார் இளைஞர்கள் 2 பிடிபட்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உதயநிதி கார் பின்னே சென்ற திமுக நிர்வாகியின் கார் மோதி முதியவர் உயிரிழந்த பரிதாபம். திமுக நிர்வாகிகள் பிரமுகர்கள் என்ன குற்றம் செய்தாலும் ஸ்டாலினின் விடியா திமுக அரசு கண்டும் காணாமல் மெத்தனமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் மற்றும் போதிய ஆம்புலன்ஸ் இல்லாததால் 67 வயது மூதாட்டி உயிரிழந்த பரிதாபம். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவரின் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட செலவிடும் நேரத்தை மருத்துவமனைகளை பராமரிப்பதிலும் செலுத்த விடியா திமுகவின் மாரத்தான் அமைச்சருக்கு மக்கள் வலியுறுத்தல். ஒரு மருத்துவர் கிடையாது, செவிலியர் 2 பேர் தான் அலட்சியமான பதில் சொல்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு ஆம்புலன்ஸ் கைகாலம் போடாம பிரைவேட்ல பிடிச்ச ஆம்புலன்ஸ் சிவகங்கை மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அங்கே போய் காப்பாற்ற முடியல. கொஞ்சம் சீக்கிரமா கொண்டாந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்லி அங்கே உள்ள மருத்துவர் சொல்றாரு. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். திறனற்ற திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுமார் 200 ஏக்கர் நிலம் மற்றும் 20 கிணறுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. முறையான சோதனை மேற்கொண்டு நீர் மற்றும் நில மாசுபாட்டை காக்க விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். இப்போ ஒரு வாரமா இப்போ மில் ஓடிட்டு இருக்கு. அறிவின் காரணமாக தண்ணி கழிவு தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. இப்போ நெல் நட்டுருக்காங்க. எல்லாமே வயல் வழியாக எல்லாமே போயிருக்கு. எல்லாரும் இருக்க முடியல. ரொம்ப துர்நாற்றம் ரொம்ப அடிச்சிட்டு இருக்கு. இதனால இப்போ குழந்தைங்க யாரும் வெளியே வர முடியல. தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் நிற்கிறதுனால கொசுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பார்க்கவே சகிக்க முடியாத மாதிரி இருக்கு. இப்போ காஞ்சிபுரத்தில் முறையாக தூர்வாராததால் கருவேல மரங்கள் சூழ்ந்து குப்பை மற்றும் கழிவு நீரால் மாசடைந்துள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான அல்லாபாத் ஏரி முறையாக தூர்வாரி சீரமைக்க விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். இந்த பகுதியை நோக்கி தான் நிறைய எம்எல்ஏக்கள் அப்புறம் இந்த மேயர் எல்லாம் இந்த ரோட்டில் தான் போகிறாங்க. அவங்களாலேயே இதை பார்த்துட்டு கண்டும் காணாமலே போகிறாங்க. இதை பார்த்து இதை க்ளீன் பண்ணணும், இதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஆட்சின்னு தெரியல. இது நல்ல ஆட்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நடக்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் போதிய உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் விடுதிகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் மாணவர்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் வேதனை.